நாச்சியார் திருமொழியில் 14ஆம் திருமொழியில் 8ஆம் பாசுரம் பார்க்கலாம். வெளிய சங்கு ஒன்று உடையானை, தீதக ஆடை உடையானை, அழி நன்குடைய திருமாலை, ஆழியானை கண்டீரே. களிவண்டெங்கும் கலந்தாற்போல் கமல் பூங்குழல்கள் தடந்தோள் மேல் மிளிர நின்று விளையாட பிருந்தாவனத்தை கண்டோமே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். அந்த நல்ல வெண்மையான சங்கு இருக்கு இல்லையா, அதை கையில் ஏங்கிட்டு இருப்பார் இல்லையா பகவான், அவரோட திருமேனி எப்படி கடல் போல கருத்து இருக்கிற திருமேனிக்கு அந்த வெளுத்த வலம்புரி சங்கு ரொம்ப அழகாக இருக்குமா, கையில் வச்சுட்டு இருக்கார். அதுக்கு அதே மாதிரி பொன்னிறமான பீதக வாடை, அப்படி ஒரு அழகை சேர்க்கறது பகவானுக்கு. அப்படிப்பட்டவனை அழினா கருணை நன்கு உடைய திருமாலைங்கிறார். என்ன போன பாசனமெல்லாம் பகவானுக்கு இறக்கமே இல்லைன்னு சொன்னால் இதை சொல்கிறாளே அப்படின்னா, அங்கே கண்ணனை குறித்து சொன்னால் இங்கே யார் சொல்லியிருக்கா? திருமாலை, அதாவது தாயாரோடு சேர்ந்துருக்க திருமாலாச்சு, பகவான் ஆச்சே, அவருக்கு கருணை இல்லாமல் இருக்குமா? அப்படி கருணை உடைய திருமாலை, ஆழியானை கையில் சக்கரம் ஏந்தின்னு இருக்கார் இல்லையா, அப்படிப்பட்டவரை கண்டீரே, பார்த்தேளா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு தோழிகள் சொல்கிறா, ஆமாம் பார்த்தோமே, எங்கே தெரியுமா, இந்த தேனெல்லாம் குடிச்சிட்டு வண்டுகள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அது அப்படியே எல்லா இடமும் அப்படியே சந்தோஷமாக விளையாடின்னு இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட கருமையான பூங்குழல்களை உடைய கண்ணனோட குழல் கற்றை இருக்கே, அது அப்படியே நல்ல தோல் அப்படியே புரள்றதான், அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த திருத்தோல் அப்படியே அசைஞ்சு ஆடுறதில்ல, அவ்வளோ அழகாக இருக்குது, மிளிரர் தான். அப்படி அவளுடைய தோள்களோடு விளையாடுறத விருந்தாவனத்தில் பார்த்தோம் அப்படிங்கிறா. இப்படி குழல் கற்றைகள்லாம் அப்படியே தோல் புரண்டு ஆடாது ஆயர்பாடியில். ஏன்னா யசோதை என்ன பண்ணுவா, நல்லா கட்டி விட்டு பூவெல்லாம் சூட்டி விட்டுருவா. இங்கே விளையாடுறது நல்ல விருந்தாவனத்தில் அதெல்லாம் கழண்டு அந்த குழல்களில் கார்குழல்கள்லாம் அப்படியே தோல் அப்படியே புரடுறது அவ்வளோ அழகாக இருக்கான், அப்படி மிளிரது. அப்படிப்பட்ட கண்ணனை விருந்தாவனத்தில் பார்த்தோம் அப்படின்னு தோழிகள்லாம் சொல்கிறான்.